டிக்டாக் கூடாது என்ற ஒரு விஷயத்தை உடைச்சறிஞ்சவரால் நீங்க ஒரு அழகான தமிழ்கிழவன். என்ன சொல்றது, திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு அழகான தமிழ்கிழவன் என்றா எங்களுடைய தமிழ்கிழவன் தான். உங்களை பற்றிய நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள் தெரியும். ஆனால் ஒரு பெரிய படம் விட்டு விட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க. இந்த தீர்ப்பு சொல்லிக்க சமாளித்து தீர்ப்பை எங்கே சொல்ல வேணுமோ, சாதகமாக சொல்ல வேணுமோ அந்த பக்கம் சொல்லாங்க. இல்லை இல்லை, 6 பேரும் நல்ல பேச்சாளர்கள் தான். சூழல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேச்சுகள். சரி, ஆண்கள் பக்கம் தான் பேச வரேன். என்ன ஆண்கள் வணக்கம் வணக்கம். புதிய வாங்கி 2 அரிமாரி முட்டை சேலை ஏட்டை இன்னும் இருக்குது. சொல்ல கேளுங்கோ. இப்ப ஒரு மழை வரவணும். 6 முதல் ஓடுறத நினைக்கிறது. பெயிண்ட் கரைஞ்சி ஊற்றணும் மட்டும் பொம்பளை எல்லாம் அப்புறமாக ஓடுங்க. C'est pas bon, pour toi, c'est pas bon. Moi, elle est Mary. D'accord, moi, Mary discuter, après, moi, maison fini. Oui. Salut. லாஜபல்ல தமிழர்கிட்ட இது அது இருந்துட்டு சொன்னீங்க. இது தமிழர் வர்த்தகத்தின் ஒரு மேம்பாடு தான் சொல்ல வேணும். வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இருக்கிற இடம் வந்து லாச்சப்பல். லாச்சப்பல்ன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும். என்ன இங்கே இந்த நாட்டில் ஒன்றாலும் லாச்சப்பலோடு தான் கேட்பேன். என்ன அந்த லாச்சப்பல்ன்றது வந்து என்னென்னு சொன்னால் எங்கள்ட தமிழருடைய வெளிநாட்டில் ஃப்ரான்ஸில் எங்கள்ட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற ஒரு மையம். அவர்கள் ஒரு பெரிய விழா, தெருவிழா எடுக்கிறாரு. அந்த தெருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறான். இதில் என் அன்பு நண்பர் இந்திரனும் வந்து இணைஞ்சிருக்கிறார். இவரை நடுக்க சந்திக்கணும் அடிக்கடி வலிக்கட்டு வெளிநாடுகளுக்கு ஓடி விடுவார். பாப்பா இந்த அவரை சந்திச்சிருக்கிறார். இவரை இருக்கா தனியாக வச்சவருக்கா வாட்டி எடுக்கணும்னு விரும்பி கொண்டு இருக்கிறான். நன்றி ஐயா. ஏனென்றால் எங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்கின்றது இந்த ஊடகங்கள் தான். கட்டாயம் பயப்படுறது, மரியாதை கொடுக்குறது முதல்ல ஊடகங்கள் தான் இல்லையா ஐயா? உண்மைதான். அந்த வகையில் எங்களுடைய தமிழ்கிழவன் ஊடாக ஒரு நாளைக்கு என்னுடைய கலை வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை சொல்ல இருக்கின்றேன். நன்றி. கட்டாயம் நாங்களும் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறோம். இந்த கேட்டுகளில் போய் என்ற காதணி தருவாயோண்டு கேட்கறதுக்கு 2 வீடுகள் இருக்குது. சரி பாருங்க, இந்த விழாவுக்குள்ள போவோம். எப்பொழுது நினைவு பரிசினை வழங்கி மதிப்பளித்திருக்கின்றனர். அவர்களுக்கு வர்த்தகர் சங்கத்தினுடைய பொருளாளர் ரூபன் அவர்கள், பரமேஸ்வரன் அவர்கள் நினைவு பரிசில் வழங்கி மதிப்பளிக்கின்றார்.
வணக்கம். எவ்வளோ காலமாச்சு அவரை கண்டு? சும்மா இருக்கிறீங்க? இந்த விழாக்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களை விட்டால் வேறு ஒரு தடவை இல்லையா? அப்படி இல்லை, நமக்கு பொது வேலைன்றது விருப்பம் தானே. ஆமாம். அப்போ வர்த்தக சங்கம் வர்த்தக சங்கம் அழைப்பு விட்டால் நான் போய் இந்த பங்களிப்பை செய்கிறேன். நான் கட்டாயம் விருப்பத்தோடு செய்ய சிறப்பாக செய்யலாம். நிச்சயம். எங்களோட பண்பாட்டு விடயங்கள் உங்களுக்கு ஒரு உயிர் மாதிரி தானே. கட்டாயம். லாஜபல்ல தமிழற்ற இது அது இருந்துட்டு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இது தமிழர் வர்த்தகத்தின் ஒரு மேம்பாடு தான் சொல்ல வேணும். என்ன எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அடையாளமாக திருப்தியாக தருது. ஓகே. ஊரில் ஒரு ஃபீலிங்காக தருது. அப்படியா என்ன? ரொம்ப நன்றியா.
அதில் பெரிய ஊர்வலம் உண்டு. லாச்சப்பால் முழுக்க சுற்றி கொண்டு இங்கே வந்து இந்த விழா மண்டபத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். தமிழர் திருவிழா மண்டபம். அதில் ஒருத்தர் காவல் இருக்கிறார் மண்டபத்தில். இந்த விழாவை ஒழுங்கமைச்சு அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் மழை பெய்து கொண்டு இருக்குது. என்ன செய்ய போதுன்னு தெரியல. பாப்பா ஒரு கூடாரத்துக்கு கீழே போய் நிற்பேன் நான். இதில் ஒரு கூடாரம் இருக்குது. அதில் போய் முதலே இருந்துவிட்டேன். மிகுந்த வர்த்தக சங்கம் பிரான்ஸ் தமிழர் தேசம் தேசியம் முன்னோக்கு எங்கள் செயல்கள் யாவுமே நன்னோக்கு பேசிடும் புயல் போசிய வீச்சு மானுட விடுதலை ஒன்றே உயிர் மூச்சு வலிமை மிகுந்த வர்த்தக சங்கம் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொடிந்தே மனம் பாடி வரும் பூச்சொடிந்தே மனம் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. Hey, combien d'années? Quelqu'un arrive Ukraine, 10 ans attends là-bas, arrive France, d'accord? Toi arrive 6 mois, pleurer toi, d'accord? C'est pas la peine de pleurer, monsieur, oui, mais attends, hey. Toi, Aka, qu'est-ce qu'il a dit? Toi, Aka, qu'est-ce qu'il a dit? Amen, France, attends, toi, attends, Russie, après arrive Ukraine, après arrive Austrie, après arrive Germany. Qu'est-ce qu'il y a pour Germany? இந்த பரவாயில்லை ஊர்ல பண்ணுறீங்க அரபுல பிரெஞ்சு காய்க்கிறீங்க இல்லை நான் காந்தி ஆஸ்பத்திரி காந்தி ஆஸ்பத்திரி சரி என்ன பண்ண வேலைக்கு சேர்த்துறீங்கல்ல அங்க வந்து தந்த பேசிட்டுல 3 மாதம் தரவே இல்லை பேசி தந்திருக்கோம் சம்பளம் தரையில நானே பொய்யா வேலை செய்ய போனாங்க எனக்கு ஆரோக்கியம் பழங்க லாச்சப்பலுக்கு வந்து உங்களோட தமிழ்ல கதைக்க தமிழ் மஸ்பா இங்க தமிழ் இந்த முக்காவாசி பேருக்கு ஒழுங்கான பிரெஞ்சு தெரியும் முக்காவாசி பேருக்கு ஒழுங்கான பிரெஞ்சு தெரியும் முடிஞ்ச நீங்க கொஞ்சம் பேர் லாச்சப்பலுக்கு வெளியில போனா தமிழ்ல கதைப்பீங்க லாச்சலுக்கு வந்தா பிரெஞ்சுல கதைப்பீங்க ஏன்னா பிரெஞ்சு காட்டுறது நீங்க எடுத்தீங்க கூட்டோட பண்ணீங்கல்ல là-bas, un jour habitant, c'est fini, un mois. Cadeau. Non, pas trop là. C'est pas beaucoup ça. Ici maintenant, 2,50 € café.
c'est pas normal. அடிச்சு கதைக்கு வீட்டுக்காரனா தண்ணி வந்து ஒழுகுது பார்க்க சொல்லுங்க அவன் மனுஷ கூப்பிடலாம் நான் சொல்லிப்பட்டேன் நான் தான் Allô? Allô? Oui, oui. Hey, toi dans les maisons. ஏ ஹலோ அவன் தமிழ்ல கதைங்க துவா தோனே மீசோ Non, non, lui comprend pas. அவனுக்கு தமிழ் தெரியும் அவனுக்கு Attends, monsieur, attends, toi dans les maisons. தெரியும் சொல்றல Attends, toi, attends. Hey, t'as pas de verset, hein? Attends, doucement. Monsieur, toi, maison. Donnez, après, lui ouvert de l'eau, descendez en bas. Problème, en bas, monsieur, madame. N'est pas dormi, mais de l'eau tombé, madame, monsieur, oui. Oui, là-bas, habitez un autre côté là. C'est pas bon. Pour toi, c'est pas bon. Moi, la mairie. D'accord. Ma mairie discuter après toi maison finie. Hein. Oui. சரியா தாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்றால் பெண்கள் பற்றி எல்லா பெண்களையும் நாங்கள் எடுத்து பேசுகிறோம். இதுல 25% 40% சிக்கனமாக நடக்கிற பெண்மணிகள் பெருமைக்குரியவர்கள் நீங்கள் சொல்வது போல அது லாச்சப்பிள் வாருங்கோ எல்லாம் இங்கு மலிவுதானுங்கோ எல்லா தெருவும் தமிழ்தானும் போண்டு இந்த பாட்டை கேட்டு போட்டு அவன் லாச்சப்பள்ள சாமான் பண்றதுக்காண்டி மனசு எடுத்து கொண்டு வந்தான். பக்கத்தில் இருக்க கடையில் வடித்தான் ஒரு எங்க மிச்சம் பிடிக்கிறது உங்களுக்கு தெரியாது. யார் சேமிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் தெளிவானது. ஆண் சம்பாதிக்கின்றான், ஆனால் பெண் தான் சேமித்து காப்பாற்றுகின்றார். பணம் கையில் இருந்தால் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று யோசிக்க மாட்டார்கள். கொஞ்சமா தான் சாப்பிடுவோம், பிள்ளைகள் வயிறு நிறைய. போற இடமெல்லாம் கொஞ்சமா வந்து போதும் என்று கொஞ்சமா தான் சாப்பிடுவோம், பிள்ளைகள் வயிறு நிறைய. காலையில் எழும்பி சாம்பிராணி போட்டு சாமியை கும்பிட்டு என்ன புப்புரவா படுக்க போறோம். கோப்பையோ கக்கூசோ கோதாரி விழுந்த பீரோவோ கழுவத்தானே போறோம். காலையில் எழும்பி சாம்பிராணி பழகி கொள்கிறார்கள். ஆடையம் தைக்கிறார்கள், மேக்கப் போடுறார்கள், கேக் தயாரிக்கிறார்கள். இந்த ஊர்ல இருந்து வர பெண்கள் எல்லாம் ஆடை தைக்கவும் கேக் அலங்காரம் செய்யவும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுடைய சுய பொருளாதாரத்தை தங்கள் வீட்டில் இருந்தேயே செய்யக்கூடியவர்கள் பெண்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை என்று வேலைக்கு செலவழிக்கிற நேரத்தை கொஞ்சமாவது குடும்பத்துக்கு சிக்கனம் பிடித்து அந்த மனைவியோடும் பிள்ளைகளோடும் நேரத்தை செலவழித்தால் அவர்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன என்பது தெரியும். அந்த மனைவி மேடை நிற்பது ஒரு சந்தர்ப்பம் தான், மன்னித்துக் கொள்ளுங்கள். என் கவி பாடும் பொழுது கொஞ்சம் காதுகளை இறக்கிறார்கள். தாய்க்குறவே மதிப்பவன் நான், உங்களை மனதார வாழ்த்துவன் நான். ஆனால் இப்போ உண்மை சொல்ல போ கொஞ்சம் கேளுங்க. சிக்கனத்தோடு வாழ்வது ஆண்களா பெண்களா என்பதுதான் இங்கே தலை. கவி பாடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கதை சொல்லி போட்டு போங்க, அது கிடக்க சரியா? ராசாத்தியம் உங்களின் சிக்கனத்தை என்னவென்று சொல்ல சிறுகவே சிரமிக்கிறேன் என்று சிங்கார நாட்டிய அள்ளி தெளிப்பினான். அளவோடு செய்து செய்கிறமென்று கதகதையா காட்டினான். தம்பியவே கவனமா கேளுங்கலாம். ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் ஒவ்வொரு சீலை சட்டை என்ற களத்தை உயர்வு வாங்குது கூடமெல்லாம் கத்திரிக்கோள் போச்சியது. கோயிலுக்கு கொண்டு அது கீழ்கண்டு பல நகைகள், காப்பு பல டிசைன் மனை, கூட்டு காப்பாம், வளையல் காப்பாம், அட்டிக்கலாம், நெக்லேஜாம், பதக்கமாம், ஆரமாம், சிங்கப்பூர் சங்கிலியா வந்து வாங்கி தொலைக்க. இங்கப்பா இந்த ராஜா இந்த மனிதர் ஒரு கோதாரி தெரியாது என்று கதைக்கு மயக்கி போ சிலவன் புதியா வாங்கி 2 அருமாரி முட்டை சேலை சட்டை இன்னும் இருக்குது. சொல்ல கேளுங்கோ. இப்ப ஒரு மழை வரவணும். 6 முதல் ஓடுறத நினைக்கிறது. பெயிண்ட் கரைஞ்சி ஊத்தணும் மட்டும் பொம்பளை எல்லாம் அப்புறமா ஓடுங்க. கொண்டாட்டம் என்றால் முதல் நாளே ஏதோ பேசிக்கலாம். 2 போய் அழகான சுருள் மொழியை அயன் பண்ணி 12 சூட்டினர் போல் மாறாங்க. கை விரலுக்கு புதிய நகம் பூட்டி பெயிண்ட் அடிக்கணும். சூப்பர். ஊதாரி விழுவார் இனிய செத்த குணமாரி கிடந்து அவள் ஏதோ வரான்றா நூலை வச்சு.
இதுக்குள்ள போக விடாமல் அப்படியே எல்லாரும் மறைச்சு வச்சிருக்கிற பாருங்க. சன கூட்டம் அந்த மாதிரி என்ன அவங்க வணக்கம் வணக்கம் ஐயே அங்கால இருக்க வணக்கம் தலைவா. பேச்சண்டா உங்களோட தான் பேச்சா? அப்படியோ? அருமையாக இருந்தது. நல்ல உதாரணங்கள், நல்ல இதுகள், நல்ல கற்பனைகளும் கூட. நன்றி. கற்பனை தான் விற்பனை ஆக்கணும். அந்த சேட்டுக்காக தான் என்ன வந்த மாதிரி. சொல்லுங்க தமிழ் கிழவன். வணக்கம் அன்பான தமிழ் கிழவன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள்கிட்ட பட்டிமன்றம் அது பட்டிமன்றத்தின் இன்னொரு படிவம் என்ன பார்த்தேன். அதுலேயே அங்கே 2 பேர் ரன் சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, குறைக்காதைங்க 2 பேர் தான் நல்லபடியாக பேசுகிறேன். அதுவும் ஆண்கள்லாம். அப்படியோ? அப்போ நாங்கள் அவரும் அந்த ஆண்களுக்கு சார்பாக தான் எதிர்ப்பு கொடுத்தவர். அப்படியோ? 2 பேருக்கு சேர்த்து தான் கொடுத்தவர். அவர் 2 தப்போனபடியா நாங்கள் அப்படி எடுத்து கொண்டுட்டோம். அவர் இந்திரனும் இவர் லோகேஷும் லோகதாஸ் நல்லபடியாக நல்ல சிறப்பான உதாரணங்கள் கற்பனைகள் எல்லாம் கலந்து அப்படியே அடிச்சு விட்டுருக்கீங்க. இருந்தது இல்லை இல்லை 6 பேர் நல்ல பேச்சாளர்கள். சூழல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்கள் பக்கம் தான் பேச வரோம். என்ன ஆண்கள் பக்கம் உங்களுக்கு ஆண்கள் வெள்ளவன் மண்டபடியால் தான் நாங்கள் அதில் சொன்னோம். இந்த விழாவை பற்றி சொல்லுங்க. என்ன இது இது கட்டாயம் அவசியம் தேவையா? அப்படியான விழாக்கள் தேவை. இது மட்டும் இல்லை, இந்த தமிழர்கள் விழாக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பு தமிழ் மேம்படும், அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பு மேம்பட்டு அப்படியான விழாக்கள் நம்ம கூட இடம்பெறும். சந்தர்ப்பத்தில் இந்த வருடத்துக்கு கொண்டு நடக்காமல் வருடங்கள் ஒவ்வொரு விழாக்கள், ஒவ்வொரு விதமான கோயில் விழாக்கள், இந்த விழாக்கள், திருவிழாக்கள், தெருவிழாக்கள் நம்மளை மேம்படுத்தலாம். உங்களுக்கான விஷயங்களை பற்றி நாங்கள் எடுக்கலாம். கட்டாயம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அந்த அரட்டை அரங்கமா அல்லது அரங்கமும் அதிரும் பார்த்த நான். ஆனால் ஒரு பெரிய படம் விட்டு விட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க. இந்த தீர்ப்பு சொல்லிக்க சமாளித்து தீர்ப்பை எங்கே சொல்ல வேணுமோ, சாதகமாக சொல்ல வேணுமோ அந்த பக்கம் சொல்லாமல் நீங்கள் ஒரு சடைஞ்சு விட்டு விட்டீங்கல்ல. என்ன இல்லை, சடைஞ்சு விட்டதண்டு இல்லை, பயம் உங்களுக்கு இல்லை. ஆண்களா பெண்களான்னு சொல்லும்போது ஆண்களின் பங்களிப்பு நிறைய இருக்கிற இடத்துல அதை பெண்கள் சமாளித்து போவாங்க. பெண்களின் பங்களிப்பு இருக்கும்போது ஆண்கள் சமாளித்து போறாங்க. அப்ப 2 பேருக்கும் அது பங்களிப்பு இருக்கு. என்னென்றால் சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறதுன்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதல்ல நான் பார்க்க வேணும். நீங்கள் ஒரு 1000 யூரோவை கொண்டே உங்களோட வீட்டு மனைவியிடம் கொடுக்குறீங்க. அவங்க 1100 ஆக்கினாங்கன்னா அவங்களுக்கு சிக்கனம் தெரியாது. அதே நேரத்தில் அவங்க 900 ஆக்கி 100 ரூபாய் மிச்சப்படுத்தினா அவங்க கட்டித்தனம். அப்ப அந்த கட்டித்தனத்தில் அந்த சிக்கனத்தோட பெருமதியை கொண்டு வந்து தாரது உங்களை தான் சேரும், ஆண்களை தான் சேரும். ஆனா ஆண்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்க பெண்கள். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? வணக்கம். நல்ல சுகமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விழாவில் பங்கு பற்றினதா சந்தோஷம் உங்களுக்கு? மிக சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு விழாவில் எல்லா மக்களும் எங்களுடைய குலத்து மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுனதுக்கு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நாங்கள் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு விழாவை ஏற்பாடு செய்ததுக்கு, ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்ததுக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட இதை பார்த்தேன் நாங்கள். நீங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணதை பார்த்து மிகவும் சிறப்பாக ஒரு கொப்பி இல்லாமல் அந்த அவையின்ற அந்த அறிவிப்பாளர்களுடைய இதுகளை மிஞ்சி வேறு மாதிரியான ஒரு இதில் நீங்கள் அறிவிப்பை கொடுத்துருந்தீங்க. அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. உங்களை பற்றிய நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அறிஞ்சிருக்கிறேன், எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள் தெரியும். அதுபடியால் நாங்கள் இன்னொரு நாளில் இதை பற்றிய விவரங்களோடும் மேலதிகமான வேறு விவரங்களோடையும் சந்திப்போம். கட்டாயமாக நிறைய நானும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு கூடிய விரைவில் நாங்கள் சந்திப்போம். பாருங்க, பார்த்து கொண்டிருங்க. அடுத்த காணொலிகள் வரலாம். எங்கள் 2 பேருடைய சந்திப்போட அங்கே இருக்கிற அம்மா அம்மா திருப்புங்க. வேண்டாமா திருப்பி காட்டுங்க. இல்லை நீங்கள் திருப்பி. எப்படி அம்மா சும்மா இருக்கிறீங்களா? வெளிக்கிற போகிறீங்களா? இடம் போயிட்டு வரேன். இப்படி ஒரு மகனை நீங்கள் பெற்றது ஈன்ற வருதில் பெருது பக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்று அந்த மேடையில் இருந்து என்ன மாதிரி கலக்கினார் பார்த்தீங்களே. இந்த மேடையில தானே பார்த்துருக்கேன். நான் 18 வருஷமா இந்த புள்ள வேலை செய்யறேன் தெரியுமா? சக்தி FM, சக்தி டிவி, அவர் பப்பு குட்டி என்ற நிகழ்ச்சியில பேர் போனவர். அது இவர் தான் தெரியாது. அந்த ப்ரோக்ராம் செய்தது இவர் தான். இங்க பிரான்ஸ் தெரியாது. ஆனா பிரான்ஸ்லயே நிறைய அவருக்கு இப்ப பிரான்ஸ் வந்துட்டாரല്ലോ, அது இங்க வந்துட்டார். பாருங்க, எனக்கு எல்லாம் தெரிய வரும் என்ன எல்லாருக்கும். ரொம்ப நன்றி அம்மா, உங்களை சந்திச்சது. நன்றி. எனக்கு உங்களை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். சரியா சாந்தி பாபா? இல்லை, அதாவது இந்த வயதண்டு சொல்றது கோவிக்க கூடாது. நீங்களே வந்து தமிழ் கிழவன் அப்படின்னு உங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 65 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இளமை துள்ளலோட நீங்க இப்படி ஒரு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நல்ல ஒரு என்ன சொல்றது, மக்களை வந்து ஒரு மகிழ்ச்சி தான் முக்கியம். எப்பவும் எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு மருந்தை விட மகிழ்ச்சி தான் முக்கியம். அந்த இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதுதான் என்ன வாழ வச்சு கொண்டு இருக்குது, சந்தோஷமாக வச்சுருக்குது. அல்லாட்டி படுத்துருவன் படுத்தா வருத்தம் வந்துடும். சரியா சந்திப்பா? ஓகே, வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட டிக்டாக்ல நான் பார்க்குறது, டிக்டாக் கூடாது ரெண்டு ஒரு விஷயத்தை உடைச்செறிஞ்சவரால் நீங்கள். நன்றி. அப்படி அழகாக பூக்களை பற்றி சொல்கிறீர்கள், கனிகளை பற்றி சொல்கிறீர்கள், கட்டிடங்களை பற்றி சொல்கிறீர்கள், சரித்திரங்களை பற்றி சொல்கிறீர்கள், படிப்பை பற்றி சொல்கிறீர்கள், புத்தகங்களை பற்றி சொல்கிறீர்கள். அப்போ நான் விரும்பி பார்க்குற டிக்டாக்ல உங்களுடைய டிக்டாக் உண்டு. மிக்க நன்றி. அப்போ உங்களுடைய தொழில்பாடு என்ன செய்கிறீங்க நீங்கள்? நான் இங்கே அக்கௌண்டனாக இருந்தேன். அக்கௌண்டனாக வேலை செய்த நான் ஆசிரியராயும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தற்போதைக்கு டிக்டாக் யூடியூப் செய்கிறது தான் என்னுடைய தொழிலாயும், கல்வி கற்றுக் கொடுக்குற தொழிலும் செய்து கொண்டிருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி. படிப்போடு சம்பந்தமான தொழில், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்களா? என்ன ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன அப்படியான ஒரு நட்பு எனக்கு கிடைச்ச நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் நாங்கள் இதுதான் முதல் நேரடியாக சந்திக்கிறோம் நினைக்கிறேன். நிறைய உரையாடி கதைச்சிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு தான் கோயிலில் பார்த்தினாங்க, அதுக்கு முதல் ஒரு பட விழாவில் பார்த்தினாங்க. அது கதைக்க முற்பட்டனா அது முடியலை, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஓகே. தமிழ் கிழவன் பார்க்குறீங்களா? தமிழ் கிழவன் கட்டாயம் பார்க்குறேன். நான் முதல் மேடையில் கதைக்கும் போது டிக்டாக் தொடங்க முதலே என்னுடைய காணொலியை டென்மார்க்கில் பார்த்ததாகவும் அது தமிழ் கிழவன் வாயிலாகத்தான் வந்ததாகவும் சொல்லி அப்பதான் நான் தமிழ் கிழவனை நான் பார்க்க தொடங்கினான். ஒரு அழகான தமிழ் கிழவன், என்ன சொல்றது, திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு அழகான தமிழ் கிழவன் என்றா எங்களுடைய தமிழ் கிழவன் தான். அழகும் ஒரு பண்பும், அவரை ரசிக்கிறதுக்கு வயதில்லை இல்லாதவர்களாம் ரசிகர்களாகவும் இருக்கிறோம். அதில் நானும் ஒரு ரசிகை. ரொம்ப சந்தோஷம். மிக அழகான ஒரு நீங்க செய்யற விடயங்களும் மிக அழகா இருக்கிறது. தமிழ் கிழவன் என்ற அந்த பெயரை நீங்க உங்களுடைய உருவத்திலையும் வச்சுக்கொண்டு மிக அழகாக செயல்படுற நீங்க. நிறைய நிகழ்வுகளை நல்லபடியா நல்லா செய்து போறீங்க. அதுகளை ரொம்ப நன்றி. உங்களுடைய புகழ்ச்சிக்கு என்ன மிகவும் வெட்கப்பட வைக்குது அந்த புகழ்ச்சி. இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் சந்திப்போம். உங்களுடைய அந்த படிப்பு பற்றி நீங்கள் கதை கேட்க எனக்கும் ஒரு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்கு சில நேரங்களில் உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு உந்துகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் சொல்லிக்கொள்றதுல ஒன்றுமில்லை. உங்களை பார்த்த பிறகு உங்களோட கரைச்ச பிறகுதான் நானும் படிக்கலாம் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. மகிழ்ச்சி. எங்களுடைய மொழியை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் எங்க படிக்கலாம் என்ற தேவையை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான வாயிலாக கதைக்கும் பொழுதும் பேசும் போதும் அது வந்து சேர்றது மகிழ்ச்சி. என்னால உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கேன்னா மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் ரொம்ப சத்தம்
சத்தமா இருக்கு கொஞ்சம் தலை எடுப்போம். கணக்க கதை மனப்பட்டு கதைக்க முடியாது இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதை கட்டாயம் நிச்சயமாக. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பயணிப்போம். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றிங்க. வேந்தன் அன்பு உறவுகளே, என்ன நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை உங்கள்கிட்ட தரவில்லை வேணும் ஆனபடியால் நான் அவசரமாக ஓடுறேன் வீட்டை. இந்த என்னுடைய அன்பு உறவு அமுதரம் வந்திருக்கிறார். எவ்வளோ காலம் என்ன எத்தனை காலமாச்சு? 5 கிழமை 2-3 மாதம் ஆச்சு. நான் கனடாவுக்கு போகவும் ஸ்ரீலங்காவுக்கு போகாமல் வளர்ந்தது. அப்போ என்னோட தோல் கொடுத்து தோளாக நின்று எனக்கு காணொலி எடுத்து தரவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நீ வருவார்ன்னு நினைக்கிறேன். ஆனபடியால் நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிவு செய்கிறோம். நாளைக்கும் இருக்குது நிகழ்வு. ஆனபடியால் இதை இன்றைக்கு பார்க்குறேன். நீங்கள் நாளைக்கும் இங்கே வேறுங்கோ லாச்சப்பலுக்கு வேறுங்கோ. நானும் வருவேன். வந்து உங்களுக்கு நாளைக்கு நிறைய என்ன நிகழ்வுகள் இருக்குது அதுகளையும் காணொலி எடுத்து போடுறேன். மற்றது இந்த காணொலியை நீங்கள் முதல் பார்க்குறதா இருந்தால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். என்றும் உங்கள் தமிழ் கிழவன் அமுதர்.